ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே கோமதி கிட்ட இங்கே பாண்டியனுமே நீ என்கிட்ட பேசவே கூடாது, அப்படி பேசுனேன்னா இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியன் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கேட்ட அரசி ராஜி இங்கே கதிரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அப்பா என்னப்பா இது மாதிரி ஒரு விஷயமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அம்மா கிட்ட நீங்கள் பேசாமல் இருந்துட முடியுமா அப்படி மாதிரியுமே இங்கே அரசியுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே பாண்டியனும் இவ பண்ண தப்புக்கு இவளை வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருக்கணும். ஆனால் இவளை வீட்டுக்குள்ளே வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தியா, என்ன சொல்லணும் இங்கே மயில் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டை விட்டு அமுச்சிச்சு. அதே மாதிரி இவ பண்ண தப்பாக தான் அவளும் பண்ணியிருக்கா. ரெண்டு பேரும் ஒரே தப்பை தான் பண்ணியிருக்காங்க. அவளுக்கும் இவளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியன் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் இதை கேட்ட கோமதியும் எங்க நீங்கள் மயிலை பற்றியெல்லாம் நீங்கள் எங்கிட்ட பேசாதீங்க, அந்த விஷயம் வேற இந்த விஷயம் வேற, தலைகால் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நான் பண்ண தப்பு உண்மைதான்னு சொல்லிட்டேன், அதுக்கு காரணமும் சொல்கிறேன், நீங்கள் கேட்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதி வந்து பாண்டியன்கிட்ட சொல்ல உடனே இங்கே சரவணனும் அப்பா அம்மா சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கப்பா, அம்மா பண்ணது தான் எனக்குமே நியாயம் படுது. ஏன்னா இங்கே ராஜி வந்து அங்கே தனியாக நின்றுக்கிட்டு போது நம்ம பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு வர முடியுமா, எதனா ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் அம்மா இது மாதிரி ஒரு முடிவு எடுத்து இது கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ நீ அம்மா மேலே நீங்கள் தப்பு சொல்லாதீங்கப்பா அப்படின்ற மாதிரியுமே இங்கே சரவணன் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன இங்கே பாண்டியன் சரவணா நான் உங்ககிட்ட எதுவுமே பேசலடா, ஏற்கனவே நீ மனசு கஷ்டமாக தான் இருக்க, அதே மாதிரி உன்னை ஒருத்தி கஷ்டப்படுத்திட்டு போயிருக்கா, அவள் பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சதும் உனக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, அதே மாதிரி தான் என் மனசும் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன்கிட்ட பாண்டியன் சொல்லிட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் கோமதி மட்டும் அங்கே நின்று அழுதுகிட்டே இருக்காங்க. பாண்டியனும் இதுக்கு மேலே நீ என் கூட பேச நினச்சா கூட நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் மார்னிங் இங்கே சரவணனும் பாண்டியனும் கடைக்குமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டீ கடையை பார்த்து அங்கே உக்காந்துக்கிட்டுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியன் சரவணனை பார்த்து சரவணா அந்த பொண்ணு ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் அது மாதிரி ஒரு பொய்யை சொல்லியிருக்கடா, ஏன்னா அவள் இது மனசார இந்த மாதிரி ஒரு பொய்யை அவள் சொல்லியிருக்க மாட்டா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஆனால் அவங்க அம்மாவுக்கு நகை போட முடியலன்னு சொல்லிட்டு படிக்க வைக்க முடியல அப்படின்றதுனால தான் இந்த ஒரு பொய்யை சொல்லி அவங்க கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்காதா, அதனால தான் கல்யாணம் ஆகட்டும் அப்படின்றதுனால இது மாதிரி ஒரு பொய்யெல்லாம் சொல்லி அங்கே மயிலை உனக்கு கட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அது நல்ல பொண்ணான்னு சொல்லிட்டு நான் விசாரித்தேன், எல்லார்கிட்டையுமே விசாரிச்சுமே இங்கே மயிலை பற்றி நல்ல விதமாக தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் எப்படியோ தெரியல, ஆனால் மயில் பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு சரவணா, நீ மயிலை மறுபடியும் உன்னோட வாழ்க்கையில் சேர்த்து நீ சந்தோஷமாக வாழ போறடா அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியன் புதுசாக வந்து யோசிச்சு சொல்கிறாரு. பாண்டியன் சொன்னதை கேட்டதும் இங்கே சரவணன் அங்கே துடிச்சு போயிட்டுறாரு. உடனே அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் அவள் கூடலாம் சேர்ந்து வாழ மாட்டேன்ப்பா, அவள் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவள் சொன்ன பொய் பிடிக்கல, அவள் என்கிட்ட நிறைய ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காப்பா, அவளை இந்த வீட்டுக்குள்ளே வரவிடாது கூடாதுப்பா, நான் கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருக்கேன்னு சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் இது மாதிரி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா அப்படின்ற மாதிரியுமே இங்கே சரவணன் சொல்கிறாரு. சரவணன் சொன்னதை கேட்டதும் இங்கே பாண்டியனும் ஏண்டா சரவணா அப்படி சொல்லப்போனா உங்கள் அம்மாவும் இவ்வளோ பெரிய விஷயத்த கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு அந்த விஷயத்த மறைச்சி வச்சுருந்துருக்கால, அப்போ உங்கள் அம்மா மேலே நான் எவ்வளோ கோவப்படணும், உங்கள் அம்மாவை வீட்டை விட்டு துரத்தினுங்கள, ஆனால் வீட்டை விட்டு துரத்தாமல் என் கூட பேச வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்கேன். இங்கே கோமதி அந்த வீட்டில் இல்லைனா அந்த குடும்பமே களைஞ்சிரும் அப்படின்ற ஒரே காரணத்தால் தான் அவளை அந்த வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கேன். அவள் பண்ணது தப்புனா அப்போ கோமதி பண்ணது தப்பு தானே, உங்கள் அம்மா பண்ணது தப்பு தானே, உங்கள் அம்மாவுமே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சி விட்டுடணும்ல அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியன் சொல்கிறாரு. உடனே அப்போ தாங்க சரவணனுக்குமே கொஞ்சம் மனசுமே மாறுது. அதுக்கப்புறம் இங்கே சரவணனும் அப்பா அவள் சொன்ன பொய்யெல்லாம் நினச்சி பார்த்தா அவள் கூட வாழ கூட எனக்கு விருப்பம் கூட இல்லைப்பா அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க. பாண்டியனும் சரவணா இங்கே மயில் பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு தான்டா, அவங்க அம்மா இந்த பொய்யை சொல்ல சொன்னாங்க அப்படின்றதுனால அப்பாவி பொண்ணாக இருக்குது, அந்த பொய்யை கேட்டு
கேட்டு அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க போல. அங்கே மயில நீ நீ மறந்துருக்கலாம், ஆனால் இப்போ கூட மயில் உன்னை தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு உன்னை ரொம்பவே பார்த்தீங்கன்னா காதலிச்சுக்கிட்டு இருக்குதுடா. ஏன்னா அந்த பொண்ணை நீ விட்டுறாத. ஏன்னா உன்னை பத்திரமா கடைசி வரைக்கும் பார்த்துக்கும். இந்த வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை இந்த வீட்டை விட்டு நம்ம துரத்திட்டோம். அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா மூலியமா இப்போ நிறைய பிரச்சனையுமே ஆச்சு. ஆனால் இங்கே மயிலால் எந்த பிரச்சனையுமே ஆகலை. அவங்க அம்மா சொன்னதை கேட்டு தான் இங்கே மயிலுமே ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே மயில் அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அங்கே பொய் சொன்னதுக்கு காரணம் இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றதுனால தான் அது மாதிரி ஒரு பொய்யவே மயில் சொன்னான் அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியனும் சரவணன்கிட்ட சொல்ல, உடனே சரவணன் கேட்டுட்டு, அப்பா நீங்கள் என்ன சொன்னாலுமே என் மனசு கொஞ்சம் இலகலப்பா. ஏன்னா அவங்க மறக்க முடியாத ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க. அவங்க எவ்வளவோ சொல்லியிருக்காங்க, படிப்பு விஷயத்தில், வயசு விஷயத்தில், வேலை விஷயத்துலன்னு சொல்லிட்டு இவங்க எவ்வளோ சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் வயதில் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட பொய் சொல்லி மறைச்சிட்டலப்பா அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே சரவணனும் இதை சொன்னதை கேட்ட பாண்டியன், உடனே சரவணா எனக்கும் புரியுதுடா, அவன் ஒரு குழந்தை அவன் போய் சொன்னால் ஓகே, மறுபடியும் நீ பெற்றுக்கலாம்டா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஒரு குடும்பத்தில் சண்டை வந்துருச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த லைஃபே நல்லா இருக்காது. நீ சாகிற வரையும் அந்த ஒரு குற்ற உணர்ச்சி, அந்த ஒரு வலி உன் மனசுக்குள்ளே இருக்குண்டா. அதெல்லாம் நினச்சி பார்த்து நீ எதுவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லி மயிலை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாதிரி அங்கே சரவணன் கிட்ட சொல்கிறாங்க. உடனே சரவணன் இதை கேட்டதும் அங்கே சைலண்ட்டாகவும் யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன சொன்னாலுமே சரி, நான் உன் லைஃபு நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தானே நான் யோசிச்சு தானே சொல்லுவேன். நான் சொல்கிறத மட்டும் கேளு சரவணா. அங்கே மயில் பொண்ணு வீட்டில் நான் போய் பேச போகிறேன். மயிலை இந்த வீட்டுக்கு மறுபடியும் நான் கூப்பிட்டு வர போகிறேன். அதுவும் இல்லாமல் மயிலை மட்டும் தான் நான் கூட்டிகிட்டு வருவேன். அவங்க அம்மாக்கிட்டேயும் அவங்க அப்பாக்கிட்டேயுமே 2 பேர்கிட்டையுமே நான் பேசக்கூட மாட்டேன். ஏன்னா அவங்க 2 பேரும் செஞ்சது மகா துரோகம். அவங்க செஞ்ச துரோகத்துக்கு கடைசி வரைக்கும் அவங்க கூட பேசவே கூடாது. ஆனால் மயில் பொண்ணு என்ன தப்பு பண்ணிச்சு? அவங்க சொன்ன பொய்யெல்லாம் சொல்லி அந்த பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் நான் மயிலோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சரவணன்கிட்ட சொல்லிடுறாரு. சரவணனுமே அங்கே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரவணனும் மனசு மாதிரி இங்கே மயிலை ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் இங்கே கோமதியுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இங்கே பாண்டியன் அவர் கூட பேச கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொன்னதை நினச்சே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம இந்த விஷயத்த சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரியுமே ஒரு தாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் எங்கள் செந்திலும் மீனாவும் வீட்டில் அங்கே சண்டையுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த வச்சு. ஏன்னா மீனா இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொன்னால் பிரச்சனையாகவும் எல்லாரு மேலேயுமே ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த விஷயத்த மறைச்சாங்க. ஆனால் செந்திலுக்கு ஒன்றுமே புரியாமல், நீ இந்த விஷயத்த மறைச்சிட்டில்ல, இதுக்கு மேலே நீ என் கூட பேசவே பேசாத, ஏன்னா உன் கூட சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். ஆனால் நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு பயங்கர கோவமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே செந்தில் மீனா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மீனாவும் எங்க நீங்கள் தலைக்கால் புரியலாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் இந்த விஷயத்த விட்டு தள்ளுங்க, இப்படி நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விஷயத்தவே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கிட்ட சொல்லி வச்சுட்டு இருந்தேன். நீங்கள் என்னங்க இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ எல்லாம் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரியுமே இங்கே மீனா கேட்குறாங்க. உடனே இங்கே செந்திலுமே, மீனா நீ பண்ண தப்பு சரி அப்படின்னா அப்போ மயிலக்கா பண்ண தப்புமே சரிதானே? ஏன் அவங்கள வீட்டை விட்டு நம்ம துரத்தணும்? அவங்க பொய் சொன்னாங்க, அந்த விஷயத்த மறைச்சாங்க அப்படின்ற ஒரே காரணத்தால் தான் அந்த வீட்டை விட்டு துரத்துச்சு. அதே மாதிரி நீங்களுமே தப்பு பண்ணியிருக்கீங்க. உங்களை நான் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. நீ என்கிட்ட எதுவுமே பேசாத மீனா, ஏற்கனவே நான் பயங்கர கோவமாக இருக்கேன், எதனா என்கிட்ட பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.